முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பிரபல ரவுடியும் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர் வெட்டி கொலை. 5 பேர் கொண்ட கும்பல் வெறி செயல். தப்பி ஓடிய கும்பலை பிடிக்க போலீசார் தீவிரம். அடுத்த சாரணாப்பேட்டை பகுதியை சேர்ந்த பாபு பிரபல ரவுடியான இவர் கதிர்காமம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகத்தின் தீவிர ஆதரவாளராக இருந்து வந்தார். பாபு மீது பல்வேறு காவல் நிலையங்களில் 5ற்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. இந்நிலையில் இவர் ரவுடி தொழிலை கைவிட்டு புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் உள்ள கம்பெனிக்கு டீ கான்ட்ராக்ட் எடுத்து காலை மாலை என 2 வேளையும் அங்குள்ள கம்பெனிகளுக்கு டீ சப்ளை செய்து வருகிறார். இந்த நிலையில் இவர் மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு பைக்கில் சென்று டீ கொடுக்க சென்றபொழுது அப்போது அவரை பின்தொடர்ந்த 5 பேர் கொண்ட கும்பல் பாபுவை சராமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். இதில் தலை சிதைந்து இரத்த வெள்ளத்தில் சாய்ந்த பாபு சம்பவ இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்தவுடன் மேட்டுப்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினார். முதல் கட்ட விசாரணையில் சாரணாப்பேட்டை பகுதியை சேர்ந்த ரவுடி ரங்கராஜன் என்பவருக்கும் பாபுக்கும் இடையே ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ரங்கராஜன் தனது கூட்டாளியுடன் வெட்டி கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. இதில் தப்பி ஓடிய 5 பேர் கொண்ட கும்பலை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் தொடக்க விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் தொடக்க விழா நிறுவன தலைவர் ரவிவர்மன் தலைமையில் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்க மாநில தலைவர் கணேஷ், கலாம் விதைகளின் விருச்சக சமூக இயக்கத்தின் நிறுவனர் ராஜா, தமிழர் களம் மாநில செயலாளர் அழகர், சரவெடி பத்திரிகை நிறுவனர் சுரேஷ், மீனவர் காப்போம் மக்கள் இயக்கம் செல்வநாதன், மாநில துணைத் தலைவர் பச்சையப்பன், நரசிம்மா, தர்மராஜ், மாநில பொது செயலாளர் மணிகண்டன், மாநில பொருளாளர் அன்பழகன், மகளிர் அணி தலைவி சோஃபியா, மகளிர் அணி பொது செயலாளர் இலக்கியா, பொருளாளர் அருந்ததி மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மூத்த ஊடகவியலாளர் அப்துல் ரகுமான் அவர்களுக்கு வீர வணக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மூத்த செய்தியாளர் மறைந்த அப்துல் ரகுமான் அவர்களுக்கு மலரஞ்சலி நிகழ்ச்சி ராஜா திரையரங்கம் அருகில் பொதுநல அமைப்புகள் சார்பாக நடைபெற்றது. உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ அவர்கள் மற்றும் பொதுநல அமைப்பு தலைவர்கள் திராவிட விடுதலை கழகம் லோக ஐயப்பன், தமிழ் மீனவர் விடுதலை வேங்கை மங்கையர் செல்வம், மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் ஜெகநாதன், தமிழர் தேசிய முன்னணி தமிழ்மணி, மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமார், திராவிட கழகம் அன்பரசன், தமிழர் களம் அழகர், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ் ராஜா, தந்தை பெரியார் திராவிட கழகம் இளங்கோ வீரமோகன், மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம், இந்திய மஜ்லிஸ் கட்சி சம்சுதீன், தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர், பி போல்ட் இயக்கம் பஷீர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் பிராங்க்லின், தமிழ் தேசிய பேர் இயக்கம் வேலுசாமி, அம்பேத்கர் தொண்டர் படை பாவாடராயன், புதுச்சேரி எழுத்தாளர் கழகம் புதுவை தமிழ் நெஞ்சன், ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் கட்சி சிங்கமணி, புதுச்சேரி தன்னுரிமை கழகம் சடகோபன், இந்திய தேசிய இளைஞர் முன்னணி அந்தோன், புதுச்சேரி தொல் வரலாற்று ஆய்வு நடுவணம் ஆனந்தன் என திரளான தலைவர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டு செய்தியாளர் அப்துல் ரகுமான் அவர்களுக்கு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினார்கள். ஓபிசி மக்களின் இடஒதுக்கீடு பற்றி தவறாக கருத்துக்களை பேசிய ராகுல் காந்தி அவர்களை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி ஓபிசி அணியின் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஓபிசி மக்களின் இடஒதுக்கீடு பற்றி தவறாக கருத்துக்களை சித்தரித்து பேசிய ராகுல் காந்தி அவர்களை கண்டித்து புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி ஓபிசி அணியின் மாபெரும் கண்டன போராட்டம் நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி மற்றும் சிறப்பு அழைப்பாளர் டாக்டர் கார்வேந்தன், ஓபிசி தேசிய செயற்குழு உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு ஊடகப் பிரிவு தலைவர், ஓபிசி அணி மாநில தலைவர் நடராஜன்,
பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுச் செயலாளர் மௌலிதேவன், மோகன்குமார், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், ஓபிசி அணியின் மாநில பொதுச் செயலாளர் வேல்முருகன் மற்றும் சுந்தரமூர்த்தி, மாநில செயலாளர் வெற்றிசெல்வம், பழனிவேல், துளசிராம், கலையரசன், ராம்பாண்டி, சீனிவாச பெருமாள், சீனிவாசன், செந்தில், விஜய், கார்த்திகேயன், வேல்முருகன், சிலம்பரசன் மற்றும் பல மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கியின் 66வது ஆண்டு பொது பேரவை கூட்டம் வங்கியின் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில முதலியார்பேட்டையில் உள்ள கூட்டுறவு வங்கியின் 66வது ஆண்டு பொதுவிழா பேரவை கூட்டம் வங்கியின் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வங்கியின் பொது மேலாளர் செந்தமிழ்ச்செல்வன் வரவேற்புரையாற்றினார். கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா நிதி ஆண்டிற்கான அறிக்கையை வாசித்தார். மேற்படி பேரவை கூட்டத்தில் கூட்டுறவுத்துறையின் அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள், சங்கங்களின் பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்றனர். இறுதியாக வங்கியின் உதவி பொது மேலாளர் குணசேகரன் நன்றி கூறினார். ஆஸ்திரேலியா மெல்போர்ன் நகரில் உள்ள நாட்டியாலயா நாட்டிய பள்ளி நடனக் குழுவினர் நாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். ஆஸ்திரேலியா மெல்போர்ன் நகரில் உள்ள நாட்டியாலயா நாட்டிய பள்ளி நடனக் குழுவினர் இந்தியாவில் உள்ள பல்வேறு நகரங்களில் தேவி சங்கமம் என்ற பெயரில் பிரதான நாட்டிய கலைஞர் உஷா நந்தினி தலைமையில் நாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். இந்த வரிசையில் இன்று மாலை புதுச்சேரி சித்தானந்தா சுவாமி கோயிலில் அரங்கேற்ற மண்டபத்தில் ஆஸ்திரேலிய நாட்டிலிருந்து வந்த 10 பரதநாட்டிய கலைஞர்கள் புஷ்பாஞ்சலி, வர்ணம், தேவி பாதம் மற்றும் தில்லானா என்ற தலைப்பிலான நாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்தினார். இந்நிகழ்ச்சிக்கு முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் வே.பொ. சிவக்கொழுந்து தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வாழ்த்தி பேசினார். முன்னாள் நீதிபதி அசோகன், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் ரமேஷ், விஜய் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பணிகள் குறித்தும் மக்களின் தேவைகள் குறித்தும் புதுச்சேரி ஆணையரிடம் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வளர்ச்சி பணிகள் குறித்து தீவிர ஆலோசனை நகராட்சி மேரி கட்டிடத்தில் ஆணையர் கந்தசாமி மற்றும் செயற்பொறியாளர் சிவபாலன் அவர்களுடன் நடைபெற்றது. இதில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பங்கேற்றார். அவர் தேங்கி நிற்கும் நகராட்சி பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உப்பளம் தொகுதி பணிகள் அப்படியே நிலுவையில் உள்ளது வருத்தத்திற்குரிய ஒன்றாக உள்ளது. எவ்வளவு வேகமாக பணிகளை செய்கிறீர்களோ அப்பொழுதுதான் மக்களிடையே நல்ல மதிப்பெண் கூடும். குறிப்பாக குபேர் திருமண மண்டபம் புனரமைப்பு பணி தொடங்கியும் முடிக்காமல் இருக்கிறது. வம்பாக்கீரப்பாளையம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வாய்க்கால் மூலம் கழிவுநீர் வெளியேற்றும் பணிகள் யாவும் முடிக்காமல் இருக்கிறது. உடையார் தோட்டம், ஆட்டுப்பட்டி, திப்ராயன்பேட் ஆகிய இடங்களில் இருக்கும் பழைய கழிப்பிடம் புனரமைப்பு பணிகள், ராசு உடையார் தோட்டம் யூ வடிவ வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணி மற்றும் பிரான்சுவா தோப்பு பகுதியில் நவீன கழிப்பிட பணிகள் முடியவில்லை. 3 கோடி ரூபாய் செலவில் கடலூர் சாலையில் இருந்து உப்பனாறு வாய்க்கால் வரை வாய்க்கால் சீரமைப்பு பணி பல்லவன் வீதியோடு நிற்கிறது. சின்ன கடை கூரைகள் புனரமைப்பு செய்யவில்லை. கொசு மருந்து தொடர்ச்சியாக அடிக்க வேண்டும் என்று தொகுதி சார்ந்த பணிகள், பிரச்சனைகள், மக்கள் தேவை குறித்து சட்டமன்ற உறுப்பினர் ஆலோசனை நடத்தினார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், திமுக கிளை செயலாளர்கள் செல்வம், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர்.
செல்லிப்பட்டு கிராமத்தில் சங்கராபரணி ஆற்றின் வலது கரையில் பிள்ளையார் குப்பம் அணைக்கட்டில் இருந்து செல்லிப்பட்டு பாலம் வரை சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் சங்கராபரணி ஆற்றின் வலது கரையில் பிள்ளையார் குப்பம் அணைக்கட்டில் இருந்து செல்லிப்பட்டு பாலம் வரை சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 48,39,658 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மணிவாணன், இளநிலை பொறியாளர் ஜெயராம் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினர், ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் ஏரியின் மதகு வாய்க்காலில் குறுக்கே 4 புதிய பாலம் கட்டும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நயினார் மண்டபம், அழகாபுரி நகர் மற்றும் கலைமகர் நகரில் முருங்கம்பாக்கம் ஏரியின் மதகு வாய்க்காலின் குறுக்கே சுமார் 38 லட்சம் மதிப்பில் 4 புதிய பாலம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்த பணியினை இன்று முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதி உட்பட்ட ஒதியம்பட்டில் ரூபாய் 1 கோடி மதிப்பில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு வருவாய் கிராமத்தில் பள்ளிவாசலில் இருந்து கருப்பட்டி வாய்க்கால் கான்கிரீட் சுவர்களுடன் கூடிய வடிகால் வாய்க்கால் அமைக்க பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ரூபாய் 1 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடந்தது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் டாக்டர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் லத்தீப், கபாஷ், செல்வநாதன், கதிரவன், ஜெகன்மோகன், சேகர், ஜனா, லூர்துநாதன், அசாரு, யுனஸ், ஜாக்ரி, பஷீர் அகமது, முகமது ஜனி பாஷா, சபுபுல்லா, நதிபுதீன், ரஷீத், கலீல், அஷ்ரஃப் அலி, அபிபு ரகுமான், அகமது அலி, நூர் முகமது மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் குலசேகரன், தொழிலாளர் முன்னேற்ற பேரவை சங்க தலைவர் அங்காளன், ஆதிதிராவிட அணி துணை அமைப்பாளர் காளி, தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், ராஜி, ரமேஷ், சுரேஷ், ராஜேந்திரன், வஜ்ரவேலு, முருகையன், பாலு, அன்பு, அஞ்சாப்புலி, வெங்கடேசன், நாகராஜ், ராஜேஷ், முருகேசன், பவித்ரன், முத்து, அபிமன்னன், ராஜாராம் ஆகியோர் கலந்து கொண்டனர். டிஎன் பாளையம் கிராமத்தில் மலட்டாரின் கரையின் மேல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது.
மணவெளி தொகுதி டிஎன் பாளையம் கிராமத்தில் மலட்டாற்றின் இடது பக்க கரையில் மேல் பொதுப்பணித்துறை மூலமாக 11 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை அமைக்கும் பணி ஆணை பெறப்பட்டு அதன் பணி துவக்கும் விழா சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் ஸ்ரீநாத், ஒப்பந்ததாரர் அசோகன் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் அரசு பள்ளிகளுக்கு ரூபாய் 1.5 லட்சம் செலவில் தனியார் நிறுவனம் மூலம் கம்ப்யூட்டர் மற்றும் உபகரணங்கள் எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட் அரசு தொடக்கப்பள்ளிக்கு தனியார் நிறுவனம் தனது 60ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தமது சமூக பங்களிப்பு நிதியின் மூலமாக 2 கம்ப்யூட்டர், 2 ஸ்டீல் பெஞ்ச், ஆசிரியர்கள் அமரக்கூடிய நாற்காலி என ரூபாய் 78,550 மதிப்பிலும் வில்லியனூர் தென்கோபுர வீதியில் அமைந்துள்ள அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளிக்கு டெஸ்க் பெஞ்ச் என ரூபாய் 70,000 மதிப்பிலும் மொத்தமாக 1,48,550 ரூபாயில் நலத்திட்ட உதவிகளை வழங்கியது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு தனியார் நிறுவனம் வழங்கிய உபகரணங்களை பள்ளி நிர்வாகத்திடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தனியார் நிறுவனம் புதுச்சேரி கிளை மேலாளர் நிஜோ, கணக்காளர் சதீஷ், பிஜி மற்றும் பள்ளி துணை ஆய்வாளர் அமல்ராஜ், தலைமை ஆசிரியர் பிரபு கணேஷ், பஞ்சாத்தம்மா உட்பட ஆசிரியர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெற்றோர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மறைந்த அதிமுக முன்னாள் அவைத் தலைவர் பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழாவையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அவைத் தலைவர் பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு விலை மதிக்கத்தக்க 5 சைக்கிள்களும், ஏழை சலவை தொழிலாளிகளுக்கு 3 சலவை பெட்டி மற்றும் ஏழை எளியவருக்கு 3 தையல் மிஷின் மற்றும் 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு டிஜிட்டல் கை கடிகாரம் மற்றும் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சேலையும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து தொகுதியின் கட்சி நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் அதிமுக உரிமை உறுப்பினர் கார்டு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி கழக செயலாளர் ராஜா செய்திருந்தார். நிகழ்ச்சி நிறைவில் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஏம்பலத்தில் அமைந்துள்ள BM ஸ்ரீ மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நிலையான எதிர்காலத்திற்கான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் எனும் தலைப்பில் பள்ளி அளவிலான அறிவியல் கண்காட்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. புதுச்சேரி ஏம்பலத்தில் அமைந்துள்ள BM ஸ்ரீ மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நிலையான எதிர்காலத்திற்கான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் எனும் தலைப்பில் பள்ளி அளவிலான அறிவியல் கண்காட்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இக்கண்காட்சியினை பள்ளியின் துணை முதல்வர் சித்ரா அவர்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். மாணவர்கள் மிக ஆர்வமாக கலந்து கொண்டு பல புதிய அறிவியல் கருத்துக்களை விளக்கும் 250 படைப்புகளை காட்சிப்படுத்தி இருந்தனர். மேலும் நுண்கலை ஆசிரியர்கள் சுந்தரவடிவேலு, உமாபதி, கிருஷ்ணன் ஆகியோரது கலை மற்றும் கைவினை படைப்புகள் பார்வையாளர்களை கவர்ந்தனர். ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி சார்பில் அறிவியல் தொழில்நுட்பம்
பொறியியல் மற்றும் கணிதம் தொடர்பான சோதனைகள் மாணவர்களுக்கு செய்து காண்பிக்கப்பட்டது. தொழில் வழிகாட்டல் மற்றும் ஆலோசகர் திரு யோகி அவர்கள் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை வழங்கினார். மாநில பயிற்சி மையத்தின் ஓய்வு பெற்ற சிறப்பு பணி அலுவலர் முனைவர் கிருஷ்ணன், ஓய்வு பெற்ற துணை முதல்வர் ஆல்பர்ட் டொமன், ஓய்வு பெற்ற கணித விரிவுரையாளர் நித்யானந்தம் ஆகியோர் மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை ஆகிய பிரிவுகளில் தலா 5 படைப்புகளை தேர்வு செய்தனர். இக்கண்காட்சியின் பல்வேறு பள்ளியை சேர்ந்த சுமார் 2000 மாணவர்கள், பொதுமக்களும் கண்டுகளித்தனர். கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் பொறுப்பாசிரியர் சந்திரா, தலைமை ஆசிரியை கீதா, ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயம் தேர் நிறுத்த கட்டிடத்தை உரிய பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாமல் நடைபெறும் கட்டிட கட்டுமான பணிக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் எழுந்தருளி இருக்கும் செடிலாடும் ஸ்ரீ செங்கழுநீர் மாரியம்மன் திருக்கோயிலுக்கு ஊர்கூடி தேர் இழுப்போம் என்ற குழுவினரால் அரியாங்குப்பம் பகுதியில் பணம் வசூல் செய்யப்பட்டு அம்மனுக்கு புதிதாக தேர் செய்யப்பட்டு கடந்த சித்திரையில் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதிதாக செய்யப்பட்ட தேரை பாதுகாப்பாக நிறுத்துவதற்காக அந்த குழுவினரால் தற்போது அருள்மிகு வேத விநாயகர் கோவில் வளாகத்தில் அருகே உள்ள காலி இடத்தில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. கடந்த 15 வருடங்களுக்கு முன்னர் போடப்பட்டு மிகவும் பலவீனமாக இருக்கும் அடித்தளத்தின் மீது அவர்கள் 32 அடி உயரம் கொண்ட தேருக்கான கட்டிட கட்டுமான பணிகளை தொடங்கியுள்ளனர். 32 அடி உயரம் கொண்ட கட்டிடம் கட்டுவதனால் முதலில் சிவில் இன்ஜினியரிடம் கட்டுமானம் திட்டத்திற்கான பணிகளை ஆய்வு செய்து புதுச்சேரி நகர குழு மட்டத்தின் BBA அனுமதி பெற்றிருக்க வேண்டும். மேலும் ஏற்கனவே அடித்தளத்தில் போடப்பட்டுள்ள கான்கிரீட் பீம்கள் மற்றும் அதில் எழுப்பப்பட்டுள்ள தூண்கள் அனைத்தும் 32 அடி உயரத்திற்கான உறுதித்தன்மையோடு இல்லாத தூண்கள் என கூறப்படுகிறது. அதேபோல மாரியம்மன் கோவில் அறங்காவலர் குழுவினர் அதே பழைய அடித்தளத்தின் மேலே 2 அடுக்கு கட்டிடம் கட்டி வருகின்றனர். இந்த 2 கட்டிடங்களும் ஒரே சுவற்றில் உள்ளதால் 2 கட்டிடங்களும் கீழே விழுந்துவிடும் அபாயம் உள்ள நிலையில் அவர்கள் யாருடைய அனுமதியும் பெறாமல் தன்னிச்சையாக கட்டுமான பணிகளை தொடங்கியுள்ளதாக தெரிகிறது. அந்த இடத்தை சுற்றிலும் குடியிருப்புகள் உள்ளன. எனவே தேரை பாதுகாப்பாக நிறுத்திடவும் பொதுமக்களின் பாதுகாப்புக்காகவும் கட்டிட பணிகளை ஆய்வு செய்து தகுந்த அனுமதியோடு கட்டிடத்தை கட்ட நடவடிக்கை எடுக்குமாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷணாமூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் சபாநாயகர் செல்வம், இந்து அறநிலைத்துறை ஆணையர், நகர குழுமம் செயலாளர், அரியாங்குப்பம் மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் நிர்வாகிகள் ஆகியோர்களிடம் ஊர் பொதுமக்கள் சார்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு புகார் மனு அளிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை யாரும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. தேருக்கான கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு பிற்காலத்தில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்தால் அதற்கு மேற்கூறிய அனைவரும் பொறுப்பாக வேண்டும் என ஊர் பொதுமக்கள் சார்பாக இன்று தெரிவித்தனர். ஊர்கூடி தேர் இழுப்போம்னு ஒரு கமிட்டி, அவங்க தான் அந்த தேரை செஞ்சாங்க. அதாவது ஊர் மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட பணம் வாங்கி அவங்க தான் இப்போ கட்டுறாங்க. இதை நான் இச்சேரை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணக்குள்ள அவங்க யாருமே இது கவனம் எடுத்து செய்ய மாட்டுறாங்க. பின்னாடி விபத்து நடந்ததுன்னா அப்போ தான் எல்லோரும் இதுக்கு நிதி உதவின்னு கொடுப்பாங்க. அது நடக்கூடாது, அதுமாரி சொல்லக்கூடாதுனாங்க. இருந்தாலும் அது நாங்கள் ஒரு இன்ஜினியர் எல்லாம் வச்சு கேட்கக்குள்ள அவங்க கண்டிப்பாக இது தாங்காது, இது கட்டுமான பணி கண்டிப்பாக தாங்காது. அதனால் ஸ்டெபிலிட்டி செக் பண்ணிட்டு ஒழுங்காக பண்ணிங்கன்னா எல்லா பணமும் இருக்காது. ஊர் மக்கள் எல்லா பொதுமக்களுடைய பணமும் இருக்குது. அவங்க பணமும் வீணாகக்கூடாது. அதுதான் எங்களுக்கு முக்கியம். மறுபடியும் சொல்கிறோம், எங்களோட நோக்கம் இந்த இடத்த கட்டுறது தடுக்கிறது கிடையாதுங்க. நாங்களே எங்களுடைய பங்களிப்பும் அந்த தேரில் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாருடைய பங்களிப்பும் பணமும் இருக்காது.
எங்களுடைய பங்களிப்பு இருக்கிறதால தேர் வந்து அழகாக உள்ளே போயிட்டு நின்று மறுபடியும் நாங்கள் வந்து தேரை இழுத்து அம்மனுக்கு சிறப்பாக செய்யணுன்றதால தான் அந்த கேள்வி. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை இதுக்கு அவங்க மறுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? இல்லை, இதுதான் இப்போ வந்து இது அரசின் கவனத்துக்கு கொண்டு போகிறோம். எல்லா கவனத்துக்கும் கொண்டு போயாச்சு. மறுபடியும் அவங்க இது பண்ணுறாங்கன்னா நாங்கள் கோர்ட்டில் போயிட்டு நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து ஒரு வழக்கு தொடர்த்தான் இருக்குது. யாரு இல்லை வேலை செய்கிறவங்க நம்ம போய் ஸ்டாப் பண்ணுன்னு வச்சிங்களா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஸ்டெபிலிட்டி செக் பண்ணிட்டுறாங்க. நம்ம கேட்டது வந்து நீங்கள் செக் பண்ணீங்க, அந்த இன்ஜினியர் வச்சு ஸ்டெபிலிட்டி செக் பண்ணிங்களா, அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுங்கன்றதுக்கு இதுவரையும் என்கிட்ட கொடுக்கலங்க. எந்த இன்ஜினியருமே இது சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் போய் அந்த காலத்தெல்லாம் செக் பண்ணிங்கன்னா தெரியும். எல்லாமே 18 வருஷம் முன்னாடி போட்டது. அதேமாரி அந்த கோயில், அதாவது மாரியம்மன் கோயில் வந்து இப்போ இதை குடமுழுக்கு பண்ணுறதுக்காக அர்ப்பணி தொடங்க போகிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அறங்காவல் குழு வந்து பெக்கில் வந்து இந்த கட்டுமானத்துறைன்னு ஒரு துறை இருக்குது பெக்கில், அதாவது பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜில். அவங்க வந்து ஒரு 10 பேர் வந்து முழுமையாக வந்து அந்த இடத்த ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணிவிட்டு அது அம்மன் கருவறை இருக்கிற முன் மண்டபத்தில் செக் பண்ணக்குள்ள அந்த அம்மன் முன் மண்டபத்தை கைய வைக்காதீங்க, அது ஸ்ட்ராங்காக இல்லை, ஸ்ட்ராங்காக இல்லை, சுற்றி மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னாங்க. இது 18 வருஷம் முன்னாடி கட்டக்குள்ள அந்த முன் மண்டபம் கட்டினவங்களே தான் இதையும் அடுத்தெல்லாம் கட்டினாங்க. அப்போ இது எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை வந்து கைய வைக்காதீங்கன்ட்டாங்க. அது கை வச்சிங்கன்னா பாதுகாப்பு இல்லைங்கன்ற சுற்றி கட்ட சொல்லிட்டாங்க. அந்த பீரியடில் கட்டின அதே அறங்காவல் குழு தான் இந்த இடத்துலையும் அப்போ வந்து அடித்தளம் போட்டாங்க. அந்த அடித்தளத்தில் தான் இப்போ இவங்க வந்து எழுத்துன்னு வராங்க. அதனால் கண்டிப்பாக பாதுகாப்பு இருக்காதுன்றது எங்களுடைய 33 அடின்றது எத்தனை அடி போகுது, அவ்வளோ அடிக்கு கீழே வந்து ரைட்டு போகுது. அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்கள் கலை மற்றும் கைவினை படிப்பை கலை மற்றும் அறிவியல் கல்வியாக மாற்றும் கலை பண்பாட்டு துறையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்திற்கு தனி முதல்வர் வேண்டும், கலை மற்றும் கைவினை கல்லூரியை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியாக மாற்றாதே உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களுடன் சுமார் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கையில் பதாகைகள் ஏந்தி கல்லூரியின் உள்ளே உள்ள முகப்பில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து கல்லூரியின் உட்புறமாக அனைத்து வகுப்புகளுக்கும் ஊர்வலமாக சென்று கோஷங்களை எழுப்பி கல்லூரி முதல்வர் அன்னபூர்ணாவிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் தொழில்நுட்ப கல்வியான நுண்கலைத்துறை ஃபைன் ஆர்ட்ஸ் படிப்பாக கலை மற்றும் கைவினை படிப்பை கலை மற்றும் அறிவியல் கல்வியாக மாற்ற கலை பண்பாட்டுத்துறை செயலர் தன்னிச்சையாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்பட்ட கடிதத்தை திரும்ப பெற வேண்டும். கடந்த 20 ஆண்டுகளாக புதுடெல்லி அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் AICTE அங்கீகாரம் பெற்று நடத்தப்படும் நுண்கலைத்துறை தொழில்நுட்ப படிப்பான கலை மற்றும் கைவினை படிப்பு AICTE அங்கீகாரத்தை பெற மறுத்தாலோ அங்கீகாரத்தை திரும்ப பெற்று கொண்டாலோ அந்த படிப்பை நடத்தக்கூடாது என்று, அதற்காக வழங்கப்படும் பட்டம் செல்லாது என்றும் AICTE கூறியிருக்கும் நிலையில் கல்லூரி நிர்வாகம் தொடர்ந்து நுண்கலைத்துறை ஃபைன் ஆர்ட்ஸ் தனித்தன்மையை அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதை கைவிட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் தொழில்நுட்ப கல்விக்காக நுண்கலைத்துறை ஃபைன் ஆர்ட்ஸ் படிப்பான கலை மற்றும் கைவினை படிப்பு AICTE ஏற்பு மற்றும் அனுமதி பெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நுண்கலைத்துறையை இணைக்க வேண்டும். நுண்கலை படிப்பு தொழில்நுட்ப கல்வியில் வராது என்று பொய் ஆவணங்களை கொடுத்து கலை பண்பாட்டுத்துறை செயலர் திசை திருப்பி முன்னாள் முதல்வர் VP போஸ் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நுண்கலைத்துறை மற்றும் நிகழ்கலைத்துறை என 2ஆக பிரிக்க வேண்டும். அதிக அளவில் மாணவர்களை கொண்ட நுண்கலைத்துறைக்கு தனியாக முதல்வரை நியமிக்க வேண்டும் என்பன பல்வேறு கோரிக்கைகளை அதில் முன்வைத்திருந்தனர். வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் பிறந்தநாளை முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமியிடம் ஆசி பெற்றார். வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதனைத் தொடர்ந்து NR காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் TN கோபி, NR காங்கிரஸ் மகாத்மா காந்தி மாநில தலைவர் வெங்கடேசன், குண்டுபாளையம் சமூக சேவகர் ராஜா உட்பட அரசியல் பிரமுகர்கள், நண்பர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்தனர். தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடியது குறிப்பிடத்தக்கது.
வேலைகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.